என் பேர் ஆனந்தராஜுங்க. என் கம்பெனி பேர் வந்து ஆர்ஆர் இன்டர்லாக்கு. இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜேஜேக்கு பக்கத்தில் அம்மாப்பேட்டையில் இருக்குது. இது என்னண்ணா கல்? இதுக்கு பேர் இன்டர்லாக்குங்க. செங்கலுக்கு மாற்றாக வந்து இன்டர்லாக் வந்து இது இருக்குது. செங்கலுக்கும் இந்த இன்டர்லாக் பிரிக்ஸுக்கும் என்னென்ன வித்தியாசம்? செங்கலுக்கும் இன்டர்லாக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா காசு சேவ் ஆகும், மண் சிமெண்ட்டு வேலை குறையும், வேலை சீக்கிரமாக ஆயிரும். 2 நாளில் இப்போ 7 அடி மட்டும் கட்டி முடிச்சிட்டோம். ஒரு கல்லோட வெயிட்டு 13 கிலோவில் வந்து 14 கிலோ இருக்கும். ஒரு ஆளால் தூக்கவே முடியாது. மேலேருந்து கீழே போட்டாலும் ஒன்றும் ஆகாது. இந்த கல்லை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்? வீடு கட்டலாம், காம்பவுண்டு கட்டலாம், செட்டு வேர்ஹவுஸு எல்லாமே கட்டலாம். இது அடுக்குமாடியெல்லாம் கட்ட முடியுமாண்ணா? கட்டலாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் காலம்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கட்டிக்கலாம். இதோட லைஃப் எவ்வளோண்ணா வரும்? லைஃப் லாங் உங்களுக்கு செங்கலுக்கு என்ன லைஃப் லாங் இருக்கோ அந்த லைஃப் கொடுக்கும். இந்த இதில் வீடு கட்டுறதுனால எங்களுக்கு என்னென்ன பயன்? இந்த இதில் வீடு கட்டுறதுனால என்ன பயன் கேட்டிங்கன்னா செங்கல் சிமெண்ட்டு சுத்தமாக குறையுது, மண் சுத்தமாக குறையுது. இது மூலிமா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2400 ரூபா 200 ரூபா வாங்குறாங்கன்னா இதில் கட்டினீங்கன்னா ஒரு 1700 1600க்குள்ளே வேலையை முடிச்சிடலாம். இதை பூசணுன்னு இருக்கா இல்லை பூச தேவையில்லையாண்ணா? இதை பூச தேவையில்லைங்க. பைண்டிங் பண்ணியும் ஒட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபேஸுக்கு பூசாதனாலும் பூசிக்கலாம். இதை ஒவ்வொன்று அப்படியே பைண்டிங் பண்ணிட்டோம்னா அதை பூச தேவையில்லை. இது எத்தனை இன்ச்சு கல்லுண்ணா? இதோட சைஸ் 8 இன்ச்சுங்க. வீட்டுக்கு வந்து 8 இன்ச்சு போட்டுக்கலாம். இடையில இந்த பாத்ரூம் இந்த மாதிரி தடுக்கிற மாதிரி இருந்தால் 6 இன்ச்சு போட்டுக்கலாம். 2 சைஸ் இருக்குது. 8 இன்ச்சு ஒன்று, 6 இன்ச்சு ஒன்று இருக்குது. மொத்தமே 2 சைஸ் கல் தானா? 2 சைஸ் கல் தாங்க. அந்த 6 இன்ச்சு கல் எந்தெந்த இதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம்? 6 இன்ச்சு கல் இந்த இடையில உள்ள வாளுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், காம்பவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்ரூம் தடுக்கிற மாதிரி இருந்தால் பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இடையில தடுக்கிற வாளுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வெயில் காலத்தில் குளிர் காலத்தில் எப்படின்னா இருக்கும்? இது வந்து கம்பஸ்ட் சென்த் மூலியமா வந்து நம்ம வந்து 2 அடி பாக்ஸ் இருக்கும். 2 அடி பாக்ஸில் நம்ம 1 அடிக்கா கம்பஸ்ட் ஸ்ட்ரென்த்து கிட்டத்தட்ட 200 டன்னு கம்பஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆகிறதுனால உங்களுக்கு 2 அடி குழியில் வந்து கலவை போட்டு 1 அடி கல்லாக கொடுக்கறதுனால ஹீட்டையும் வெளியே தள்ளாது, ஹீட்டு வெளியிலேருந்து உள்ளே தள்ளாது, உள்ளே இருந்தும் அந்த குளிர் காலத்தில் குளிரையும் உள்ளே தள்ளாது வெளியிலேருந்து. அப்போது வெயில் காலத்தில் உள்ள நல்லா கூலிங்காக இருக்கும். கண்டிப்பாக வெயில் காலத்தில் உள்ளே இருந்து ஹீட்டை தள்ளாததுனால கூலிங்காகவே இருக்கும். இப்படி அடுக்குறீங்களா? இப்படி அடுக்கி வைக்கிறமே இப்படி கீழே விழுந்துடாதானா? கண்டிப்பாக விழுவாது. இப்போ 7 அடி உயரம் வரைக்கும் கட்டியிருக்கோம். கட்டி இப்போ 2 நாள் கூட ஆகல. இங்கே பாருங்க, ஒரு சேக் கூட கிடையாது. இந்த கல் வாங்கணும்னா உங்களை எப்போ நான் கான்டாக்ட் பண்ணுறது? என்னோட கான்டாக்ட் நம்பரை கீழே போட சொல்கிறேன். என் நம்பர் வந்து 87 78 56 94 93. நம்ம வந்து திருச்சி, மணப்பாறை, புத்தானத்தம், தோரங்குச்சி, கைகாட்டி, வளநாடு இந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் லோக்கலில் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு கொடுக்கலாம். 50-100 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். இந்த கல்லை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரியணும்னா நேரில் வாங்க, உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன்.